வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரசமலாய் பண்ணலாமா? அதுக்கு 1 லிட்டர் பாலில் லெமன் ஜூஸ் போட்டு அதை திரிச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் நல்லா உருட்டை பண்ணிக்கணும். உருட்டை பண்ணிவிட்டு பால் மாதிரி உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த பன்னீர் பால்ஸில் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும் இல்லையா, அது இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சர்க்கரையும் ஏறும், ப்ளஸ் இந்த பன்னீர் பால்ஸ் வந்து கொஞ்சம் புஃப்னு ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு 1 லிட்டர் பாலில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து சாஃப்ரான் யூஸ் பண்ணாமல் இதில் வந்து மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாலில் கலந்து கலருக்காக போட்டிருக்கேன். இதில் ஃப்ளேவரில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற ரஸ்மலாயை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், குல்ஃபி மாதிரி நீங்கள் வந்து கூட ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மலாயை வந்து நீங்கள் சூடாக ஊற்றுங்க, அப்போ தான் வந்து அந்த பன்னீரில் ஊறி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.